இனி வரக்கூடிய நாட்கள் ஆபத்து நிறைந்த ஒன்றாக இருக்கும். ஆனால் யாருக்கு தேவன் அற்புதம் செய்வாராம்? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவன் ஆராதிக்க அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த எல்பத்து ஜெபத்தின் ஆராதனை வேளைக்கு உங்களுடைய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் எனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள், நீங்கள் ஒரே ஒரு பாட்டை மட்டும் போடுங்களேன், அநேகரதை பார்ப்பாங்க, நிறைய வியூஸ் கிடைக்கும் அப்படி சொல்லுவார்கள். அதாவது கொஞ்சம் சுருக்க சொல்லுகிறார்கள், இவ்வளோ நேரம் யாருமே பார்க்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் சுருக்கிட்டிங்கன்னா அநேகர் பார்ப்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை தயவு செய்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கொரோனா காலத்தில் ஜனங்கள் ஆராதனைக்கு போக முடியாத அந்த நேரத்தில் தேவன் ஆராதிக்கிற வாஞ்சியுள்ள பிள்ளைகள் எப்படியாவது ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன் நாங்கள் அதை ஆலயத்தில் வச்சு ஷூட் பண்ணுறோம், வேறு இடங்கள் எங்களுக்கு இல்லையா? ஆலயத்தில் இருந்து தான். அதனால் ஆலயத்துக்கு வர முடியாத பிள்ளைகள் அந்த பிரசன்னத்தை உணரணும், எனவே அப்படி ஒரு ஆராதனை வேண்டும் என்று சொல்லித்தான் இது 1 மணி நேரமாக நாங்கள் இதை நியமித்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே இது யாருக்குன்னா, தேவன் ஆராதிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு. ஒருவேளை ஆஸ்பத்திரியில் கிடக்கலாம், வேலை நிமித்தம் எங்கேயாவது இருக்கலாம். எங்கள் சபையின் பிள்ளைகளே பல இடங்களில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் பல பட்டணங்களில் இருக்கிறார்கள், ஆராதனைக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். அவங்க ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சிகளை ஜெபத்தோடு பார்க்கறதுக்காக அல்ல, கேட்கறதுக்காக அல்ல, அவர் எங்களோடு கூட சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ தேவன் ஆராதிப்பது நல்லது. ஒருவேளை குடும்பமாக உட்கார்ந்து தேவன் ஆராதிக்கலாம், தனியாக ஆராதிக்கலாம். அதுக்காகத்தான் ஒரு மணி நேரம் தயவு செய்து ஒரு வேலைகளை ஒதுக்கி விட்டு எங்களோடு சேர்ந்து இயேசுவை ஆராதிங்க. ஆராதிக்கிற மக்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாரோ நிச்சயமாக தேவன் கொடுப்பார். பார்க்கணும், நிறைய வியூஸ் எங்களுக்கு வேணும், பாராட்டு வேண்டும் என்பதற்காக அல்லவே அல்ல. எனவே கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம். அடிக்கடி பல சந்தர்ப்பங்களில் இதை நிப்பாட்டி விடலாம் என்று கூட யோசிப்பேன். இல்லை பழைய நிகழ்ச்சிகளை கூட நாங்கள் 2-3 வருஷமாக பண்ணுகிறோம்ல, அதை திரும்ப போடலாம் என்று யோசிப்பேன். இல்லை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்வோம். எனவே தேவனானா ஒரு சில பேர் என்கிட்ட பேசுகிறார்கள், நாங்கள் சந்திக்கும்போது அவங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பதாக சொல்லுகிறதுனால யாராவது ஒரு சில பேருக்காக நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோமே என்பதற்காகத்தான். எனவே ஜெபத்தோடு ஆராதனை பங்கு பெற்று இயேசுவை ஆராதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை நோக்கி என்ன பார்க்கலாமா? தலையை தாழ்த்தி கண்களை மூடி நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கல. தேவனே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். தேவனே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆராதிக்கின்றேன். கண்மலையே உம்மை ஆராதிக்கிறேன். என்னை காண்பவரே நம்மை ஆராதிக்கிறேன். நம்மை காண்கிறார், நம் கண்ணீரை காண்கிறார், வேதனைகளை பார்க்கிறார். உதவி செய்ய வல்லமுள்ள தேவன். கண்மலையே
ஆராதிக்கின்றேன் காண்பவரே ஆராதிக்கின்றேன் கண்மலையே ஆராதிக்கின்றேன் காண்பவரே ஆராதிக்கின்றேன் இயேசுவே ஆராதிக்கின்றேன் இயேசுவே ஆராதிக்கின்றேன். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுமா, முழு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட கர்த்தரை அன்பு கூறணும், ஆராதிக்க வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. முழு மனதோடு இயேசுவை ஆராதிக்க, முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன் இயேசுவே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாமே பார்த்து கொள்ளுவேன். பலவிதமான பாரங்களோடு கவலைகளோடு கூட ஆராதிக்க ஆரம்பிக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க எல்லாம் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே இயேசு, அவரை ஆராதிப்போம். யெகோவா ஈரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். தேவனே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆராதிக்கின்றேன். எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் ஆராதனைக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி. அவங்க எப்படி ஆராதித்தாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆராதிக்கிறோம், தேவன் ஆராதிக்கிறோம், தப்புவித்தீர். தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், இடைவிடாமல் தேவன் ஆராதிக்கிறவர். அப்படி ராஜா சொல்லு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருந்தாராம், தப்புவித்தார். தானியேல் எப்படி ஆராதித்தார் எங்களுக்கு தெரியாது. எனவே ஆண்டவர் இந்த காலத்தில் ஜனங்களை பார்த்து ஆராதிக்காதபடி தானியேல் எப்படி ஆராதித்தாரோ அப்படி ஆராதிக்க உதவி செய்யும். இல்லை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி ஆராதித்தார்களோ அப்படி ஆராதிக்க உதவி செய்யும். இல்லை நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அப்படி ஆராதிக்க உதவி செய்யும். வீணான ஒரு ஆராதனை வேண்டாம், சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை வேண்டவே வேண்டாம், சுய இஷ்டமான ஒரு ஆராதனை வேண்டவே வேண்டாம். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்தபடியே சகோதரரே உங்கள் சரீரங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஜீவபலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. எனவே தேவனுக்கு பிரியமான ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்ய கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொடுமையாம். ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தடைகள் இடைஞ்சல்கள் வராதபடி என் தேவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னையும் என் கூட உள்ள பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரை கண்டிப்பாக பிரசனம் எங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதிக்க கூடியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரசனம் இறங்கட்டும். வல்லமுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராங்க. இந்த ஆராதனை மூலமாக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா. பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள், தேனின் இமையிலும் இயேசுவின் நாமம்
திவ்ய மதுரமாமே அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நாமம் மகிமையான ஒரு நாமம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒப்பற்ற நாமம் கர்த்தரின் நாமம், இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த இடத்திலும் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் மகிமைப்படுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் என் வாழ்வு மெல்ல மெல்ல இன்பம் பெருகுவதை. 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எங்கிருந்தாலும் இருக்கிறேன், என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். அந்த மேலான நாமம் இயேசு. ஜீசஸ். அவரை மகிமைப்படுத்துவோம். ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ. பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உம் நாமம் புகழாதோ. ஊரெல்லாம் உலகெல்லாம் ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ. பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உம் நாமம் புகழாதோ. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வு மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதை. தேனன்பேன் பாலன்பேன் விட்டாத சுவை என்பேன், உம் நாமம் என்னவென்பேன். நிறையன்பேன் நிறையன்பேன் நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்னவென்பேன். தேனன்பேன் பாலன்பேன் தெவிட்டாத சுவையன்பேன், உம் நாமம் என்னவென்பேன். நிறையன்பேன் மறையன்பேன் நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்னவென்பேன். தேனன்பேன் பாலன்பேன் தெவிட்டாத சுவையன்பேன், உம் நாமம் என்னவென்பேன். நிறையன்பேன் நிறையன்பேன் நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வு மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வு மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதை. அன்பு தேவ பிள்ளைகளே, என் இயேசு மேலானவர், என் நாமமும் மேலானது. ஹல்லேலூயா. ஒரு நாமத்தை சொன்னாலே பிசாசுகள் ஓடும். நாமத்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேளையில் தேவன் ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹாலோ யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறவர். யெகோவா ரஃபா, சுகம் தருகிறவர். யெகோவா நிசி,
என் நாடும் ஜெயம் தருகிற தேவன், எல்ஷடாய் சர்வ வல்லவர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான நாமங்கள் என் ஆண்டவராக இயேசுவுக்கு. அன்பு தேவ பிள்ளைகள், அந்த நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க, அந்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவ வல்லமை இறங்கி வரும். என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மை செய்திருக்கிறார், கவலைப்படாதீங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எலெக்ஷன் முடிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நடக்குதோ நமக்கு தெரியலை. ஆனால் சகோதரர் யூடியூப்பில் போட்டிருக்கிறாரு, என் சந்திரபாபு நாயுடுக்கு 74 வயசாம். எல்லாமே முடிந்தது நினைக்கிற வேளையில் இன்றைக்கி இந்தியா நாட்டின் பிரதமரையும் ஆட்சியையும் தீர்மானிக்கிற பொறுப்பு அவருக்கு வந்திருக்கிறது. நிதிஷ்குமாரை குறித்து சொல்லுகிறார், 73 வயசாம். எல்லாமே முடிந்தது, எங்கள் அரசியல் வாழ்க்கை முடிய போகுது, இன்னைக்கு அவரும் இந்தியாவின் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்னு சொல்லிட்டு 74 வயசில் 73 வயசில் உலக மனுஷனுக்கு ஒரு மேன்மை வரும் பொழுது, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு ஈஸ்வர் மேன்மை தரமாட்டாரா? ஏன் பயப்படுகிறீங்க? காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. என் விருப்பம் நிறைவேறலை, என் வியாதி சுகமாகலை, அப்படியா கவலைப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொடுக்குற தேவன் நமக்கு இருக்கிறார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனவே கொஞ்ச நேரம் என்னோடு கூட சேர்ந்து அந்த மகிமையின் தேவனை எல்லாம் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, பெரியவரே, கோடான கூடி தூதர் மத்தியிலே பரிசுத்தர் என்று யாமல் போற்றப்படக்கூடிய தூயாதி தூயவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லவரே, என்னென்னைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த 5 மாதங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததப்பா, இயேசுங்களை காப்பாற்றினீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா. அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள் வேதம் சொல்வதை போல இன்றைக்கு வரைக்கும் அதிசயமாய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரமும் நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரமையா. நீர்கள் தகப்பார் தாயை போல தேற்றுகிறவர், நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே, தோல்ல சுமக்கிற தேவனப்பா, எங்கள் போதகர் நீர்தான், எங்கள் ஆண்டவர் நீர்தானப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, நாம் பரிசுத்தப்படுவதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுக வைக்கலாம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே நீர் பார்த்து கொள்ளுவீர். கலங்கலப்பா, நாங்கள் பயப்படலப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் டிவியில் ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, ஆபிரகாம் தனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு கவலைப்படும் பொழுது என் கரத்தின் செய்யை நீ பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா அப்படி சொல்லுகிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் செய்ய போவதை சொல்ல போகிறேன். அவர் செய்ய போகிறது மகிமையான காரியம். அவருக்கு நாட்கள் ஆகியிருக்கலாம். ஹல்லேலூயா. கிரகிக்கக்கூடாத காரியங்கள் செய்கிற தேவன் அவர். கரங்களை தட்டி பாடுவோமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆவியில் நிறைந்து ஹல்லேலூயா மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பாடுவோம். துன்பங்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இயேசு நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்ளு. சொல்லுங்க பார்க்கலாம். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கல்லப்பா, நாங்கள் கலங்கல்லப்பா,
கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிஸ்ஸி, என்னாலும் வெற்றி தருகிறது. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஜெயம் கொடுக்கிற தேவனை பாடுவோம். யெகோவா நிஸ்ஸி, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிஸ்ஸி, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. இயேசு நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தெய்வம். வியாதியிலே கவலைப்பட்டு எதனோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கல. யெகோவா ரஃபா, கலங்க மாட்டேன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. சுநாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கூட யாருமே இல்லை. கவலைப்படுகிற அன்பு தேவப்படு. யெகோவா ஷம்மா, நான் கூடவே இருக்கிறவர். நீங்க கூட இருக்கிறபடியே நான் கலங்க மாட்டேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலம், சமாதானம் தருகிறேன். கலக்கத்தோடு, வேதனையோடு, பதட்டத்தோடு வாழுகிற அன்பு தேவ பிள்ளையே சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஷாலம், சமாதானம் தருகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் சொல்ல சொல்ல ஹல்லேலூயா, மெல்ல மெல்ல சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டங்களெல்லாம் நீங்கிட்டே போகும். பிசாசுக்கு பிடிக்காத நாமம் இயேசு. அதை சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க பிசாசு நம்முடைய விலகி போயிட்டே இருப்பான். அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரின் நாம் பலத்த துருகம், ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு இயேசுவின் நாமம் தான். நீதிமன் அதுக்குள்ளே ஓடி சுகமாக இருப்பானாம். ஹல்லேலூயா. வியாதிப்பட்டாலும் இயேசுவின் நாமம் உங்களை சுகமாக்கி விடும். பிசாசின் போராட்டமாக அந்த நாமம் பிசாசை துரத்தி விடும். ஹல்லேலூயா. அந்த மகிமை நாமத்தை எல்லாரும் உயர்த்துவோமா? இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள
திருநாமம் அது. அந்த நாமத்தை உயர்த்தி இயேசுவை ஆராதிப்போம். ஜீசஸ். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமாது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமாது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமாது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமாது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாது. உலகெங்கும் ஜோலி தீடும் நாமமாது. உலகெங்கும் ஜோலி தீடும் நாமமாது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்தில் கெட்டடிந்து போகிற மனிதனை மீட்க வந்த மேலான நாமம் இயேசு. அவன் அப்படியே நரகத்துக்கு செல்ல விடாதவர்களுக்கு தடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற நாமம் இயேசு. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க மாறினில் வந்தமை நாமமாது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க மாறினில் வந்தமை நாமமாது. பாரலோகத்தில் சேர்க்கும் நாமமாது. பாரலோகத்தில் சேர்க்கும் நாமமாது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமாது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமாது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம், வருத்தம், வியாதி, வேதனை, கஷ்டப்படும் பொழுது தாங்கி நடத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். தடைகள் எத்தனை வந்தாலும் அதை உடை தருகிற நாமம் இயேசுவின் நாமம். சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாது. சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாது. தடை முற்றுமாக தேடும் நாமமாது. தடை முற்றுமாக தேடும் நாமமாது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போ
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருமையாம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல இயேசு கிறிஸ்துவே, ஆராதனைக்கு மத்தியில் விளாவி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, இந்த பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலைமையில் ஐயா ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏசு அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்பா, ஆபத்தா, கஷ்டமா, வியாதி படுக்கையா, நெருக்கமா, அவமானமா, ஓமுக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில் நம்முடைய பிள்ளைகள் ஆராய்த்து கொண்டிருந்தாலும் விடுவிக்கிற தேவன் நீங்க தகப்பனே. விடுதலையின் வல்லமை கடந்து செல்வதாக. அக்கினி சோலைகளை அப்படிப்பட்ட ஆபத்தில் ஆராய்த்த பிள்ளைகள் விடுதலை ஆக்கின என் தேவன் அந்த சிங்கங்களுக்கு மத்தியில் தாவீதை காப்பாற்றி உயர்த்தின என் தேவன் அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, பலவிதமான கஷ்டத்தில் ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். விடுதலையின் வல்லமை இறங்கி செல்வதாகப்பா. சுகம் தாரும், பலவீனங்கள் மாறட்டும், பிசாசின் கட்டில் உடையட்டும் ஆண்டவரே. செய்வனை புண்டிசனி மந்திரவாதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலிட்டு போகட்டும் ஐயா. விவரிக்க முடியாத அற்புதம் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. கலக்க நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. ஆராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து நமர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். சகல துதிக மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனங்களை தியானிக்க போகிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே. அந்த நம்பிக்கையோடு தயவு செய்து எங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. பேசுகிறது ஆவியானவர், உங்களுக்காக அவர் பேசுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இத்தனை வருஷம் ஊழியத்தில் அனுபவித்து கொண்டு வருகிறோம். என் வார்த்தைகளை கவனிங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க மல்கியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பேசுகிறார். நம்ம கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தின் பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசன புஸ்தகம். இதில் கடைசி அதிகாரத்தில் தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், உலகத்தின் கடைசி நாட்களில் பயங்கரமான சம்பவம் நடைபெறுமாம். சூளையை போல எரிகிற நாட்கள் வரும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு வர வர அன்பு தேவ பிள்ளைகள் வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது. சில நாட்களுக்கு முன்னதாக நம் தேசத்தின் வட மாநிலங்களில் பயங்கரமான வெயில் வாட்டி எடுத்தது. அநேக நூற்றுக்கணக்கான பேர் அந்த வெயிலின் கொடுமை உஷ்ணத்தை தாங்க முடியாமல் மரித்து போய்விட்டதாக சொல்லுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சூளையை போல் எரிகிற நாட்கள் வருமாம். ஆம், இன்னும் இதை விட பயங்கரமாக உஷ்ணம் நாட்கள் வரத்தான் போகிறது. பல ஆபத்துகள் வரத்தான் போகிறது. ஹல்லேலூயா. இனி வரக்கூடிய ஆபத்துகளை கண்டு வெளிப்பட்ட விசேஷத்தில் நான் வாசிக்கிறோம். இனி வரப்போகிற ஆபத்துகளை பார்த்து 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 ஜனங்கள் சோர்ந்து போவாங்களாம். என்னடா இது, ஒன்று போச்சுன்னா ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஒரு வியாதி முடியுதுங்கிறாங்க, அடுத்த வியாதி வருதுன்னு சொல்லுகிறாங்க. ஒரு ஆபத்து கடந்து போகுது, அடுத்த ஆபத்து வருகிறது. என் அன்பு, இது கொரோனாவிலும் தப்பிச்சு வந்தா அடுத்தது மழை வெள்ளங்கள், இதை விட்டு தப்பிச்சு வந்தா வெயில் கொடுமைகள். இப்படியாக அன்பு தேவ பிள்ளைகளே, இனி வரக்கூடிய நாட்கள் ஆபத்து நிறைந்த ஒன்றாக இருக்கும். ஆனால் யாருக்கு தேவன் அற்புதம் செய்வாராம்? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மனுஷன் டீயை கொடுத்தா தப்புங்கிறான். எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிட்டா விஷமாகுது,
சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, என்னெல்லாமோ மனுஷன் எதெல்லாமோ சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பலவிதமான வியாதிகள், நமக்கெல்லாம் தெரியாத வியாதிகளெல்லாம் இந்த நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீதியின் சூரியன் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற, கர்த்தர் நாமத்துக்கு பயந்து இருக்கிற நம்ம மேல யாரெல்லாம் கர்த்தர் நாமத்துக்கு பயப்படுகிறாங்களோ அவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்குமாம். அது செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமாம். எந்த வியாதியும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, அங்கே வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளருவார்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், அது நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் இயேசுவாகி நீதியின் சூரியன் உதிப்பார். அவர் செட்டியின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்கள் வளருவீர்கள், ஆவிக்கிற வாழ்க்கையில் வளருவீர்கள், உலகத்தின் காரியத்தில் வளருவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். அருமையானவர்களே, அப்போ நாமத்துக்கு பயந்திருக்கிற அன்பு தேவ நாமத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி உணர்த்தப்படுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்துக்கு விரோதம் யுத்தத்துக்கு போகிறார். கோலியாத்து ஈட்டியோட கேடயத்தோட அப்படியே பட்டயத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார். தாவீது ஒன்று சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்கிட்ட வருகிறேன், நானோ நிந்திக்கிற இஸ்ரவேல் சேனைகளாகிய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். தேவன் நாமத்தில் போன அந்த தாவீது ஜெயித்தார். கோலியாத்து தோற்று போனார். இன்னைக்கு பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பட்டயமோ வேறு எதுவும் நம்மளை காப்பாற்றாது. அவருடைய நாமம், கர்த்தரின் நாமம். கர்த்தர் நாமத்தில் நம்பி போன தாவீது ஜெயித்தார். அதே தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அப்படி ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஒருவேளை நாங்கள் விழுந்தாலும் கூட கர்த்தர் நாமத்துக்கு மேன்மை பாராட்டுகிற நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் நாமத்துக்கு பேசிக்கொண்டே நான் போகலாம். சமயம் சுருக்கமாக இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா சில காரியங்களை அறிவிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகள், சங்கீதத்தின் புஸ்தகம் 124வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் நாமத்தின் மகத்துவத்தை அறிந்து கூட தாவீது இங்கு சொல்லுகிறார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அன்பு தேவ ஆண்டவர் சகாயர் தான். அவர் அறிந்து கூட தாவீது சொல்லுகிறார், நம்முடைய உதவி, நம்முடைய சகாயம் எதையோ யாரையும் நம்பி கிடையாது. நம்முடைய சகாயம் என்பது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இப்போ தெரிகிறதா, நாமம் மகிமையான ஒரு நாமம். இப்போ அந்த நாமத்தை குறித்து நாம் என்ன செய்யணும்? நிறைய காரியம் சொல்ல வேண்டி இருக்கிறது. சுருக்கமாக சிலவற்றை சொல்ல முடிக்கிறேன். முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மோசேங்கிற தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு பெயர் உண்டு, நம்முடைய தேவனுக்கு நாமம் உண்டு. அந்த நாமத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு தெரியாது. விவரம் வந்த பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன? அன்பு தேவ ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ எதில் போட்டாலும் எதை போடுகிறாங்க? தகப்பனார் பேரை போடுகிறாங்களா இல்லையா? நமக்கு பேருக்கு முன்னால் ஒரு இன்ஷியல் போடுகிறீங்களே, அது என்னது? அது அப்பா பேரை தான் இன்ஷியலாக போடுகிறோம். அப்போ நம்முடைய அப்பாவுடைய பேர், நான் வணங்குற தெய்வத்தின் பேர் தெரிந்திருக்கணுமா வேண்டாமா? அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். மோசே சந்திக்கும் போது மோசே ஒரு கேள்வி கேட்கிறார், ஆண்டவர் ஜனங்கிட்ட போய் சொல்லுகிறேன். அவங்க கேட்கும் பொழுது நாங்கள் சொல்லணுமே, நாமம் என்ன, நாமம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
என்பவர் ஒன்று அனுப்பினான்னு சொல்லு. இருக்கிறவராக இருக்கிற என்பது கர்த்தருடைய நாமம். மோசேக்கு அந்த நாமத்தில் வெளிப்பட்டார். சர்வ வல்லமுள்ள தேவன் நாமத்தில் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இங்கே ஒரு மனுஷனுக்கு மனோவாவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது மனோவா கேட்கிறார், ஆண்டவரே இப்படி நாமம் என்ன, இப்படி நாமம் என்ன? என் நாமம் அதிசயம், என் நாமம் அதிசயம். யாக்கோபு கேட்கிறார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும், இப்படி நாமம் என்ன? என் நாமத்தை நீ கேட்பான் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அப்படி நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் இயேசுவின் நாமத்தை, கர்த்தரின் நாமத்தை அறியாதபடிக்கு நாமத்தை தொழுது கொடுக்கிற மக்களை துன்பப்படுத்தினார். இயேசுவை சந்தித்தார். இயேசுவின் நாமத்தை வெளிப்படுத்தினார். சவுலன் கர்த்தர் நாமத்தை அறிந்து கொண்டார். நாமத்தை அறிந்து கொள்ளாத வரைக்கும் நாமத்தை தொழுது கொண்ட மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார். நாமத்தை அறிந்து கொண்ட பிறகு அந்த நாமத்திற்காக தன் உயிரை கொடுக்கிறவராக மாறினார். அந்த நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டிய என்ன விரும்புகிறாரு? நாம் என் நாமத்தை அறிந்து கொள். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகளாம் நித்திய ஜீவன் உண்டு. அவருக்கு பழைய ஏற்பாட்டில் அநேக நாமங்கள் உண்மைதான். யெகோவா நிஸ்ஸி, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலம், யெகோவா ஷமா, ரைட். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இரட்சகராக வந்தார். அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். அப்ப அதுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, இயேசு. தூதன் சொல்லுகிறான், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க வல்லவர். இதைத்தான் அப்போஸ்தலர் நடப்பில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடப்பின் புஸ்தகம் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டப்படவில்லை. ரட்சிக்க வந்த நாமம் இயேசுவின் நாமம். 40 வருஷம் பரவச்சப்பானி சுகமடைகிறான். ஜனங்கள் பிரமிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறான், சுய பக்தி, சுய சக்தி நீ எழுப்பவில்லை. கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு விசுவாசமே இந்த 40 வயசு சப்பானியை நடக்க வைத்தது. ரட்சிக்க வந்த நாமம். இன்னும் வசனங்கள் எடுக்கலாம். அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, உலக ஞானம் அது வெளிப்படுத்தாது. அன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் குழம்பி போகிறார்கள். என் தேவன் நாம எது என்று தெரியாதபடிக்கு பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்களே இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இயேசுவின் அன்றைக்கு எப்படி இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிற மக்களை எதிர்த்து வந்தாங்களோ, இன்றைக்கும் கூட இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறவர்களை, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்களை எதிர்க்கிற கூட்டத்தில் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் உதிக்கும். நாமத்துக்கு பயப்படணும்னா நாமம் தெரியணும்ல. நாமம் தெரியும் எப்படி பயப்பட முடியும்? அது நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கேளுங்க ஆண்டவரை பார்த்து. நான் சொல்வதற்காக அல்ல, ஆண்டவரோட நாமம் என்ன இயேசு வெளிப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாமத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக, அடுத்து இந்த நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும், அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், நாமத்தில் தான் நிற்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 21:33, ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். சதா காலமுள்ள நம்முடைய தேவனுடைய நாமத்தை அங்கே தொழுது கொண்டான். அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 24
25வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், என் ஊழியக்காரன் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, சந்ததியை பெருக பண்ணுவேன், சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை, அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார், ஈசாக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சேவாரிக்கு எழுதும் பொழுது, ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11 முதல் 13 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தரானவர், அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நாமத்தை தொழுது கொள்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், சந்ததியை பெருக பண்ணுகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், ரட்சிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த நாமத்துக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அந்த நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஆராதனைக்குரிய நாமம். கர்த்தரை தொழுது கொள்ளணும், நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாமத்தை தொழுது கொள்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை போல நாமத்தை தொழுது கொள்கிற மக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வருதாம், நாமத்தை தொழுது கொள்ளுவோம். பாடணும் பார்த்தீங்களா? இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எத்தனை அருமையான பாடல்களை தேவன் ஏற்றி இருக்கிறார்கள். அந்த நாமத்தை சொல்லி பாடுவோம், கர்த்தரின் நாமத்தை சொல்லி பாடுவோம். அது புதிய பாட்டோ பழைய பாட்டோ, இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி பாடுவோம். ரட்சிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். அவர் ஆராதனைக்குரிய நாமம், தொழுகைக்குரிய நாமம் கர்த்தரின் நாமம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 20:24, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும், அதன் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும், சர்வாங்க தகன பலியாகவும், சர்வாங்க தகன பலிகளாகவும், சமாதான பலியாகவும், சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாமத்துக்கு பயந்திருக்க வேண்டும். இந்த நாமத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். இந்த நாமத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரசித்தப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாட்டில் பிரச்சனையும் அதுதான். இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது பரிசேய சதுசேய கூட்டம் கூடி பேதுரு யோவான் அடிக்கிறார்கள். இந்த நாமத்தை குறித்து பேசாத, இந்த நாமத்தை குறித்து எதையும் பேசு, இயேசுவின் நாமத்தை பற்றி மட்டும் பேசாத. ஆனாலும் கூட அவங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இயேசுவின் நாமத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பவுல் ஒரு காலத்தில் சவுலாக இருந்த பொழுது இந்த நாமத்தை தெரியாமல் இருந்தார். அவர் இயேசுவின் நாமத்தை அறிந்த பிறகு ஊர் ஊராக ஓடினார், தேசமெல்லாம் ஓடினார். இயேசுவின் நாமத்துக்கு பிரசங்கித்தார். அடித்தார்கள், உதைத்தார்கள், மிரட்டினார்கள். மரிப்பதுக்கு கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, சாதாரண காரியம் கிடையாது. ஒரு இயேசுவின் நாமத்தை அறிகிற வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயேசுவின் நாமத்தை அறிந்து அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த நாமத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும். மற்ற ஊழியங்களை விட இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு பலவிதமான வேதனைகள். இயேசுவே சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். எனக்கு தெரிந்து மூத்த பல ஊழியக்காரர்கள், பிரகாசிக்கப்பட்ட நேரம் என்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள், தம்பி அவங்க அப்பா அப்படியோ அந்த நாமத்தை நின்றுட்டாரு,
எங்கள் நிற்க முடியலை. எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், இயேசுவின் நாமத்தை பிரசித்தப்படுத்தினவர்கள் தான், இயேசுவின் நாமத்துக்கு நின்றவர்கள் தான். ஆனால் எதிர்ப்பு வந்த மாத்திரத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லாதபடிக்கு, எந்த நாமத்தை ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அதை கூட சொல்ல முடியாதபடிக்கு, அப்படி நாமத்தை தரித்து கொள்ள வேண்டும் அதை கூட சொல்ல தைரியம் இல்லாதபடிக்கு, எங்கள் சபையார் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, ஜனங்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்ல மனசு இல்லாதபடிக்கு, அந்த நாமத்தை சும்மா அற்புதத்துக்காக இயேசு நாமத்தை சொல்லுவார்கள். இயேசு நாமம் இல்லாமல் அற்புதம் நடக்காது. இயேசுவின் நாமத்தை அற்புதத்துக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தை ஆராதிப்பது, இயேசுவின் நாமத்தை தரித்து கொள்வது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, அன்பு தேவ பிள்ளைகளே, அது எவ்வளவு முக்கியமானது. அதை சொல்லவே முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் இத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த நாமத்தில் உறுதியை நிற்கணும். கர்த்தர் பலன் தருவார். ஆனாலும் நாமத்துக்கு பயந்து இருக்கிறேன். உங்கள் மீது நீதின் சொல் உதிக்கும், செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாக இருப்பான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பேசும்படி கர்த்தர் உணர்த்தின வார்த்தை இது. பகைத்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். பவுலுக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினாரா இல்லையா? பவுல் சொல்லுகிற எந்த மனுஷனும் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆண்டவரே கர்த்தரே இயேசுவென்று சொல்லிக் கொடுத்தார். அதே போல் நான் சொல்வதற்காக அல்ல, கர்த்தர்ட்ட போங்க. நாமம் என்ன? நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அது இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்தினார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏவிஎம் ராஜனுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுன்னு கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு. சாது சுந்தர சிங்க்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். நாமம் இயேசு, நாமம் இயேசு. நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள், அந்த நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அந்த நாமத்துக்கு பயந்துருங்கள், அந்த நாமத்தை பிரசித்தப்படுத்துங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் நாமத்தை நினைத்து நில்லுங்கள். ரட்சிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வளருவீர்கள், மேன்மை அடைவீர்கள், ஆரோக்கியமாவீர்கள். தலைகளை தாழ்த்தி கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமையாம். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிப்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்தணும், அதை மறைக்கக்கூடாது கர்த்தாவே. எனவே இந்த நாளிலும் கூட அப்பா அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். 6வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு இருக்கிற வார்த்தை, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீரின் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டைகளை போல வளருவீர்கள். நாமம், கர்த்தருடைய நாமம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நாமம் இருக்குது. ஆண்டவரே, பெயர் இல்லாத கடவுளை வணங்கவில்லை, பெயர் சொல்லி கூப்பிடணும் ஐயா. அந்த பேர் என்னென்று அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. அந்த பேர் என்னென்று அறிந்து கொள்ள வேண்டும். பேதுருவுக்கும் பவுலுக்கும் யோவானுக்கும் அப்போஸ்தலருக்கும் நாமத்தை வெளிப்படுத்தினீரே, அதே போல் யாரெல்லாம் ஒருவேளை நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்களோ அவர்களுக்கு இயேசுங்கிற மேலான நாமத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நாமத்தை அறிந்திருக்கிற படியினால் உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பேன்னு சொன்னீரேன், உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பீராக. இப்படி நாமத்தை தொழுது கொள்ளட்டும். ஆபிரகாம் ஈசாக்கு நாமத்தை தொழுது கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகினதை போல நாமத்தை தொழுது கொள்கிறவங்களாக மாற்றும். நாமத்துக்கு பயந்திருக்கட்டும் ஐயா, நாமத்துக்கு பயந்திருக்கட்டும், நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தட்டும், நாமத்தை தரித்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொள்ளட்டும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், உலகமே எடுத்து வந்தாலும், இயேசுவின் நாமத்தில் கடைசிக்கு நிலைத்து நிற்கட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவாங்கப்பா. இயேசு சீக்கிரம் வருகிறீர், என் கடமை செய்துட்டேன். நாமத்தை அறிந்து, நாமத்தை தொழுது கொண்டு, நாமத்துக்கு பயந்து, நாமத்தை தரித்து கொண்டு, நாமத்தை பிரசித்தப்படுத்தி நிலைத்திருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தரை பெற்றுக்கொண்டு நித்தியையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பாக்கிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின்
நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.